ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் தமிழ் சிலபஸ் படி 7th தமிழ் ஃபர்ஸ்ட் லெசனில் இருந்து 9th லெசன் வரை உள்ள கலைச்சொல் அறிவோம் அனைத்தையும் ஒரே வீடியோவில் பார்ப்போம். ஆல்ரெடி நம்ம 6th தமிழில் உள்ள கலைச்சொல் அறிவோம் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பிளேலிஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லெசனில் உள்ள கலைச்சொற்கள் பற்றி பார்ப்போம். ஊடகம், ஊடகம்னா மீடியா. பருவ இதழ், பருவ இதழ் மேகசின். மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். பொம்மலாட்டம், பொம்மலாட்டம்னா பப்பட்டி. ஒளியியல் போனோலஜி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. இதழியல், இதழியல் ஜேர்னலிசம். உரையாடல், இப்போ நம்ம யார்கிட்டயே உரையாடுறது டைலாக். உரையாடல்னா டைலாக். செகண்ட் லெசன் தீவு ஐலாண்ட். உவமை பேரபிள். இயற்கை வளம் நேச்சுரல் ரிசோர்ஸ். இயற்கை வளம்னா நேச்சுரல் ரிசோர்ஸ். காடு ஜங்கிள். வனவிலங்குகள் வைல்ட் அனிமல்ஸ். வீட்டு விலங்குகள்னா டொமஸ்டிக் அனிமல்ஸ். வனவியல் ஃபாரஸ்ட்ரி. வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். வன பாதுகாவலர் ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர். பல்லுயிர் மண்டலம் பயோடிவர்சிட்டி. பல்லுயிர் மண்டலம் பயோடிவர்சிட்டி. தேர்ட் லெசன் கதைப்பாடல் பேலட். கதைப்பாடல்னா பேலட். பேச்சாற்றல் எலக்யூஷன். பேச்சாற்றல் எலக்யூஷன். துணிவு கரேஜ். துணிவுனா கரேஜ். ஒற்றுமை யூனிட்டி. ஒற்றுமை யூனிட்டி. தியாகம் சாக்ரிஃபைஸ். முழக்கம் ஸ்லோகன். முழக்கம்னா ஸ்லோகன். அரசியல் மேதை பொலிட்டிக்கல் ஜீனியஸ். சமத்துவம் ஈக்குவாலிட்டி. சமத்துவம் ஈக்குவாலிட்டி. நான்காவது லெசன் கலங்கரை விளக்கம் லைட் ஹவுஸ். துறைமுகம் ஹார்பர். பெருங்கடல் ஓசியன். புயல் ஸ்டோர்ம். புயல்னா ஸ்டோர்ம். கப்பல் தொழில்நுட்பம் மேரின் டெக்னாலஜி. கப்பல் தொழில்நுட்பம்னா மேரின் டெக்னாலஜி. மாலுமி செயிலர். மாலுமி செயிலர். கடல்வாழ் உயிரினம் மேரின் கிரியேச்சர். கடல்வாழ் உயிரினம்னா மேரின் கிரியேச்சர். நங்கூரம் ஆங்கர். நங்கூரம்னா ஆங்கர். நீர்மூழ்கி கப்பல் சப்மரீன். நீர்மூழ்கி கப்பல்னா சப்மரீன். கப்பல் கடல்வாழ் இதுக்கெல்லாம் மேரின் வந்துடுது. கப்பல் தளம் சிப்யார்டு. கப்பல் தளம்னா சிப்யார்டு. ஐந்தாவது லெசன் கோடை விடுமுறை சம்மர் வெக்கேஷன். நீதி மாறல். நீதினா மாறல். குழந்தை தொழிலாளர் சைல்டு லேபர். குழந்தை தொழிலாளர்னா சைல்டு லேபர். சீருடை யூனிஃபார்ம். பட்டம்னா டிகிரி. வழிகாட்டுதல் கைடன்ஸ். வழிகாட்டுதல் கைடன்ஸ். கல்வியறிவு லிட்ரஸி. கல்வியறிவினா லிட்ரஸி. ஒழுக்கம் டிசிப்ளின். ஒழுக்கம் டிசிப்ளின். சிக்ஸ்த் லெசன் படைப்பாளர் கிரியேச்சர். அழகியல் அஸ்தடிக்ஸ். சிற்பம் ஸ்கல்ப்சர். சிற்பம்னா ஸ்கல்ப்சர். தூரிகை பிரஷ். தூரிகை பிரஷ். கலைஞர் ஆர்டிஸ்ட். கலைஞர் ஆர்டிஸ்ட். கருத்துப்படம் கார்ட்டூன். கருத்துப்படம் கார்ட்டூன். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். குகை ஓவியங்கள் கேவ் பெயிண்டிங்ஸ். குகை ஓவியம்னா கேவ் பெயிண்டிங்ஸ். கையெழுத்துப்படி மேனுஸ்கிரிப்ட்ஸ். கையெழுத்துப்படினா மேனுஸ்கிரிப்ட்ஸ். நவீன ஓவியம். நவீனம்னா மாடர்ன். ஓவியம்னா ஆர்ட். நவீன ஓவியம் மாடர்ன் ஆர்ட். செவன்த் லெசன் நாகரிகம் சிவிலைசேஷன். நாகரிகம்னா சிவிலைசேஷன். வேளாண்மை அக்ரிகல்ச்சர். நாட்டுப்புறவியல் ஃபோல்க்ளோர். கவிஞர் பொயட். கவிஞர் பொயட். அறுவடை ஹார்வெஸ்ட். அறுவடை ஹார்வெஸ்ட். அயல்நாட்டினர் ஃபாரினர். அயல்நாட்டினர்னா ஃபாரினர். நெற்பயிர் வட்டி. நெற்பயிர் வட்டி. நீர்ப்பாசனம் இரிகேஷன். நீர்ப்பாசனம் இரிகேஷன். பயிரிடுதல் கல்டிவேஷன். பயிரிடுதல்னா கல்டிவேஷன். நெற்பயிர்னா வட்டி.
உளவியல் அக்ரோனமி, உளவியல் அக்ரோனமி. 8th லெசன் குறிக்கோள் அப்ஜெக்டிவ், குறிக்கோள்னா அப்ஜெக்டிவ். பொது உடைமை கம்யூனிசம், பொது உடைமைனா கம்யூனிசம். வறுமை பாவர்ட்டி, வறுமை போவர்ட்டி. செல்வம் வெல்த், செல்வம் வெல்த். இப்போ ஹெல்த்னா ஆரோக்கியம், செல்வம்னா வெல்த். கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி, கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒப்புரவு நெறினா ரிசிப்ரோசிட்டி, ஒப்புரவு நெறி ரிசிப்ரோசிட்டி. லட்சியம் ஆம்பிசன், லட்சியம் ஆம்பிசன். அயலவர் நெய்பர், அயலவர்னா நெய்பர். நற்பண்பு கௌட்டசி, நற்பண்பு கௌட்டசி. 9th லெசன் உள்ள கலைச்சொல் சமயம் ரிலிஜியன், சமயம் ரிலிஜியன். தத்துவம் ஃபிலோசபி, தத்துவம்னா ஃபிலோசபி. எளிமை சிம்பிளிசிட்டி, எளிமையாக இருக்கிறது சிம்பிளாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, எளிமை சிம்பிளிசிட்டி. நேர்மை இன்டெக்ரிட்டி, நேர்மைனா இன்டெக்ரிட்டி. ஈகை சேரிட்டி, ஈகை சேரிட்டி. வாய்மை சின்சியாரிட்டி, வாய்மைனா சின்சியாரிட்டி. கண்ணியம் டிக்னிட்டி, கண்ணியம்னா டிக்னிட்டி. உபதேசம் ப்ரீச்சிங், உபதேசம் ப்ரீச்சிங். கொள்கை டாக்ட்ரின், கொள்கை டாக்ட்ரின். வானியல் அஸ்ட்ரானமி, வானியல்னா அஸ்ட்ரானமி. 7th லெசனில் உள்ளது அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு 8th லெசனில் உள்ள கலைச்சொற்கள் பார்ப்போம். 2 தடவை சொல்கிறதுனால உங்களுக்கு மனசில் நல்லா பதியும். எக்ஸாம் நேரத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.